வாங்க கிளாஸ் 3 நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமானது, நான் கிளாஸ் போகும்போது கஷ்டமானதுன்னு நினச்சது இந்த ஃப்ரண்ட்டு தான். கை, பேக்கு, பட்டி எல்லாமே ஈஸியாக அடிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. போக போக பழகிருச்சு. இப்போ வாங்க, இது வந்து நம்ம பேக் சைடு வெட்டின அளவு நம்மளை பார்த்து இருக்கணும். கை வெட்டினது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். நல்லா பாருங்கள். இந்த கட் பண்ணியிருக்கிறது வந்து பேக் சைடு. கை கட் பண்ண பகுதி அந்த இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா நீங்கள் பாட்டு அளவு ப்ளவுஸில் என்ன கட்டிங் இருக்கோ அதை தான் நம்ம கட் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் கிராஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளும் கிராஸ் தான் போட போகிறோம். இங்கே பாருங்கள், கிராஸாக போட்டுக்கலாம். நமக்கு கீழே வந்து ஒட்டு போடாத அளவுக்கு நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அதை போட்டுக்கிட்டோன்னா நமக்கு பயமே தேவையில்லை. இங்கே பாருங்கள், அந்த கை வெட்டினோம் இல்லையா பகுதி, இந்த சைடு அந்த ஓப்பன் இருக்கணும். இந்த சைடு வந்து க்ளோஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து க்ளோஸான பகுதி இருக்கும். இது வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டின பகுதிக்கு மேலே ஷோல்டரை போட்டுக்கணும். இது என்னென்னா பேக் சைடு வெட்டினது. பேக் சைடை வெட்டினதை அப்படியே எடுத்து துணியே கிராஸாக இருக்குது பாருங்கள், நேராக இல்லாமல் துணியை கிராஸாக போட்டுக்கிட்டு அந்த பேக் சைடை தூக்கி நான் போட்டிருக்கேன். இப்போ எந்த மார்க்குமே நான் பண்ண கிடையாது. இப்போ மார்க் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் வாங்க. இந்த இருக்கா, இது வந்து கரெக்டான அளவு. இது ஏன் 1/4 இன்ச்சு நான் போடுறேங்கிறத அப்புறம் சொல்கிறேன். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்காக போடுறேங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சைடு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்காக தான் இந்த 1/4 இன்ச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே கீழே டாட் பிடிக்கும்போது துணி கொஞ்சம் உள் பக்கமாக வரும். அப்போ இந்த சைடு நமக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அதுக்காக தான் இந்த 1/4 இன்ச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், துணி மேலே தான் வச்சு போடுறேன். நான் எங்கிட்டுமே துணியை நவத்தலை, துணியை அப்படியே தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டருக்கிட்ட மேலே கோடு போட்டாச்சு. நான் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது இந்த சைடு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட மட்டும்தான். மற்ற எல்லா அளவுக்குலையும் அந்த ப்ளவுஸ் அளவுக்கே தான் மார்க் பண்ணுறேன். எல்லாருக்குமே சரி, நான் எப்படி ஆம்கோல் 6 இன்ச்சு நான் வச்சனோ அதே மாதிரி நெக்கு, ஃப்ரண்ட் சைடு நெக்கு வந்து 6 வைங்க. ஷோல்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து, அதாவது ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் நான் 6 இன்ச்சு விட்டேன் பேக் சைடு கட் பண்ணும்போது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கு நீங்கள் எவ்வளோ கட்டையான ஆளாக இருந்தாலும், எவ்வளோ குட்டை, ஹைட்டு, வெயிட்டு அதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் 6 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 6 இன்ச்சு வச்சுட்டு இப்படி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ தான் நமக்கு அளவு ப்ளவுஸ் தேவை. அதாவது நான் இன்னொரு தடவை நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கை பகுதி, நம்ம கை எடுத்த பகுதி இந்த இருக்குது. பேக்கு சைடு எடுத்த பகுதி இந்த இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே கிராஸ், இந்த அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸ் ப்ளவுஸு, அதனால் துணியை கிராஸாக போட்டுக்கிட்டாச்சு. கிராஸாக போட்டுட்டு அப்படியே அது மேலே கோடு போட்டிருக்கோம். அந்த பேக் சைடை தூக்கி போட்டு அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். எல்லா சைடுமே மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் நெக்கோட அளவு மட்டும் 6 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லாருக்குமே சில பேர் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் அவங்க எவ்வளோ இறக்கம் கேட்குறாங்கங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, மேக்ஸிமம் எல்லாருமே இறக்கம் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்க மட்டும் எனக்கு நல்லா இறக்கம் வேணும்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு 7 இன்ச்சு 6.5 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஆவரேஜாக எல்லாருக்குமே 6 இன்ச்சு தான். நான் தைச்சி கொடுக்குற எல்லாருக்குமே 6 இன்ச்சு தான் வைப்பேன். கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இறக்கம் ஏற்றம் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு மெயின். நல்லா 1க்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள்,
இந்த இருக்கா, இது வந்து கரெக்டாக நம்ம 6 இன்ச்சு போட்டிருக்கோம், 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இது எதுக்காக இந்த 1/4 இன்ச்சு நான் கோடு போட்டிருக்கேன்னா, இந்த கழுத்தை அடித்து திருப்போம் இல்லையா, அதுக்காக இந்த 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அது போக இங்கே பாரு, இதுலேருந்து அதாவது 6 இன்ச்சு போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த 1/4 இன்ச்சு எதுக்காகனா கழுத்தடிச்சு திருப்புறதுக்காக. அது போக ஸ்ட்ரைட்டாக இந்த பட்டி வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிட்டேனா, இங்கே பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு மார்க், ஒரு 1/4 இன்ச்சு மார்க். இது எதுக்காக இந்த 2 1/4 இன்ச்சுனா, நடுக்குள்ளே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக இந்த 1/4 இன்ச். இந்த ஃப்ரண்ட் சைடை பட்டியோட இணைச்சி அடிப்போம் இல்லையா, அதுக்காக இந்த 1/4 இன்ச். இந்த 1/4 இன்ச் எதுக்காகனா, நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்து திருப்பி அடிக்கிறதுக்காக இந்த 1/4 இன்ச்சு. மொத்தத்தில் 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கழுத்து அடித்து திருப்புறதுக்காக. இதுலேருந்து இது வரைக்கும் ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச் வந்து இந்த நடு சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்காக. இந்த 1/4 இன்ச் வந்து இந்த பட்டியை ஃப்ரண்ட்டை வந்து பட்டியோட ஜாயின் பண்ணி அடிக்கிறதுக்காக. வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து இருந்தால் இருக்குது, ஆம்கோல் ஜாயிண்ட் இருந்தால் இருக்குது. இங்கே மேலே 1/4 இன்ச்சு விட்டுக்கணும். அதே மாதிரி பட்டி இருந்தால் இருக்குது, கீழே 1/4 இன்ச்சு விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் ஆம்கோல். இது வந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்க இடம். இதுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், மார்க் பண்ணியிருக்க இடம் இருக்குது இல்லையா, இது வந்து இந்த ஃப்ரண்ட்டையும் கையையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த 1/4 இன்ச்சு. இந்த இருக்குது பட்டி ரெடி அளவு. இந்த பட்டி, இந்த ஃப்ரண்ட்டையும் இந்த பட்டியையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த 1/4 இன்ச்சு. இங்கே பாருங்கள், ரெடி அளவு. இது எதுக்காகனா, மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் கையையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருவோம். ஏன்னா இங்கே நம்ம விட்டுருக்கோம்ல, இங்கே பாருங்கள், இப்படியே 1/4 இன்ச்சு இப்படி தானே வரணும், இப்படி தானே ஜாயிண்ட் ஆகும் கையோட. அதுக்காக தான் இந்த 1/4 இன்ச்சு. அதுலேருந்து இதுதான் ஃப்ரண்ட் சைடு கரெக்டான அளவு. இது வந்து நம்ம பட்டியோட ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமே இந்த பேக் சைடு நமக்கு தேவை கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இது வந்து 2 இன்ச்சு. நான் போடுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணினா உங்களுக்கு ப்ளவுஸ் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கவனமாக ஸ்டிச் பண்ணினா நீட்டாக பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்துடும். இங்கேருந்து இது வந்து 4 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சு, இங்கேருந்து 4 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சு நம்ம குறிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து 2 இன்ச்சு எடுத்துக்கிறணும், இங்கேருந்து 4 இன்ச்சு எடுத்துக்கிறணும். 4 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு மார்க், சரியா? இங்கே பாரு, இதுலேருந்து ஒரு மார்க். அவ்வளோதான். ஃப்ரண்ட் ஈஸி. ரொம்ப 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 சுலபமான விஷயம். அப்படியே கடல் மாதிரி பெருசாலாம் நினைக்காதீங்க. கற்றுக்கிட்டவங்க எல்லாமே மண்ணளவு இருந்து தான் கடல் அளவாக மாறி இருக்கா. அது மாதிரி நீங்களும் உங்களாலையுமே ஒரு 3 தடவை முயற்சி செய்யுங்க, 4ஆவது தடவை சக்ஸஸ். இல்லைன்னா புரியலையா, ஒரு 7 தடவை முயற்சி பண்ணுங்கள், 8ஆவது தடவை சக்ஸஸ். எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகலை, நமக்கு அதனால் தெரியலைன்னு மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே நமக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு வரும். அடுத்து இங்கே பாருங்கள், கட் பண்ணிடுறேன்.
பாருங்கள். நம்ம நகலவே கூடாது, துணியை திருப்பிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், பட்டி. இந்த பட்டி உங்களுக்கு எப்படி வெட்டணும்னு குழப்பம் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள். சும்மா இதை நீங்கள் அளவெடுத்து வெட்டணும், அப்படி வெட்டணும், இப்படி வெட்டணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த இருக்குது. நான் எக்ஸ்ட்ராவே தான் துணி விட்டு வெட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஹூக் பட்டியிலேருந்து ரெடி அளவு இந்த இருக்குது. ஹூக் பட்டியிலேருந்து ரெடி அளவு வரையும் இந்த தான் இருக்குது. இதுதான் அளவு, ரெடி அளவு இந்த இருக்குது. இது வந்து நம்ம ஒரு 4 அடியல் போடுவோம் இல்லையா, அந்த 4 அடியலுக்காக இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், சைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறுகளை கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் பட்டி. பட்டி அடிக்கும்போது அது எப்படி பட்டி அடிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க துணி எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து இதில் தான் வந்து நம்ம கழுத்தடிச்சு திருப்பணும், ஹூக் பட்டி வைக்கணும், அடுத்து அதை மாட்டுறது கொக்கி பட்டி வைக்கணும். ஹூக்கு வைக்கிறதும் மாட்டுறதும் இதில் தான் வச்சு தைக்கணும். கழுத்தடிச்சு திருப்புறதுக்கு துணி இதெல்லாம் இருக்குது. அதனால் இது 4 பகுதி நம்ம வெட்டிட்டோம். இந்த இருக்குது, பட்டி வெட்டியாச்சு, கை வெட்டியாச்சு. மிச்ச துணியை அங்கே வைப்போம் இங்கே வைப்போம்னா அதுக்கப்புறம் அது நமக்கு வந்து சரியாக வராது. பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, இது வந்து எக்ஸ்ட்ரா துணிமணியை நீங்கள் வச்சுக்கோங்க. இதிலையே நீங்கள் வீ பட்டியும் தைச்சிக்கலாம், கொக்கி பட்டியும் தைச்சிக்கலாம்.